హోసూరు యూనియన్లోని గ్రామ పంచాయతీలను కార్పొరేషన్లో విలీనం చేయరాదని డిమాండ్ చేస్తూ గురువారం ఉదయం తమిళనాడు రైతుల సంఘం సిటీ కార్పొరేషన్ కార్యాలయం ముందు ఆందోళన చేపట్టింది. ఈ ఆందోళన కార్యక్రమానికి కృష్ణగిరి జిల్లా అధ్యక్షులు శ్రీరామరెడ్డి అధ్యక్షత వహించి మాట్లాడుతూ హోసూరు సమీపంలోని నెల్లూరు పంచాయతీ, నల్లూరు, మడివాళ గ్రామాలను, బేగిపల్లి పంచాయతీలోని నల్లూరు, అగ్రహారం, బాగూరు గ్రామాలను హోసూరు కార్పొరేషన్లో చేర్చేందుకు ప్రభుత్వం ఉత్తర్వులు జారీ చేసిందని, ఈ గ్రామాల్లో పెద్ద ఎత్తున ప్రజలు వ్యవసాయంపై ఆధారపడి జీవిస్తున్నారని, మరికొంతమంది వ్యవసాయ కూలీలుగా పనిచేస్తున్నారని, ఆ గ్రామాలను కార్పొరేషన్లో చేర్చడం ద్వారా రైతులకు, రైతు కూలీల జీవనోపాధి కోల్పోతారని, దీనికి తోడు ఇంటి పన్ను, ఆస్తి పన్ను, నీటి పన్ను చెల్లించలేక తీవ్ర ఇబ్బందులు ఎదుర్కోవాల్సి వస్తుందని సూచించారు. పై గ్రామాలను కార్పొరేషన్లో విలీనం చేయరాదని భారత ప్రజలు, రైతు సంఘ నాయకులు ప్రభుత్వానికి వ్యతిరేకంగా నినాదాలు చేశారు. ఈ కార్యక్రమంలో రైతు సంఘ నాయకులు చిన్నస్వామి, చిక్కష్ణ, నరసింహమూర్తి, చంద్రశేఖర్, గిరిజమ్మ తదితరులు పాల్గొన్నారు. தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாகவும் நல்லூர் மற்றும் சேர்ந்த ஊராட்சி சார்ந்த பொதுமக்கள் சார்பாகவும் இன்றைக்கு தமிழக அரசு ஒசூர் மாநகராட்சியோடு இந்த கிராமங்களை இணைக்கிற மடிவாளம் போன்ற கிராமங்களை இணைப்பிருக்கின்ற அந்த கொள்கை முடிவை கைவிட வலியுறுத்தி இந்த விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய கோரிக்கை எல்லாம் ஒசூர் நகரத்திலிருந்து இந்த பாகலூருடைய வருகின்ற பொழுது மாநகராட்சி ஏற்கனவே இந்த நகராட்சி எல்லையில் இருக்கக்கூடிய சாலைகளை பார்த்தாலே குண்டும் குழியுமாக வரக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஆக இது மாநகராட்சிக்கு சேர்ந்தாலும் கூட அந்த நிலைமை மாறாது. ஆனால் வசதி குறையும், எங்களுடைய வாழ்க்கை தரம் குறையும், அதே சமயத்தில் எங்கள் மீது விதிக்கக்கூடிய வரி அதிகமாகும். ஆக வசதியும் குறைந்து வரியும் அதிகரித்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கக்கூடிய இந்த திட்டத்தை, மாநகராட்சியோடு இணைக்கின்ற திட்டத்தை தமிழக அரசு பரிசீலித்து உடனடியாக கைவிட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இன்றைக்கு சொல்லப்போனால் இது எங்களுடைய தலைவர் ஐயா நாராயணசாமி அவருடைய 100வது பிறந்தநாள் விழா வரக்கூடிய பிப்ரவரி 6 நடக்கிறது. அதை ஒட்டி நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் பணிவோடு இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வதெல்லாம், விவசாயிகள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம், விவசாயிகளுடைய விளைநிலங்களை அபகரித்து அல்லது நகர்ப்புறமாக்கி அதன் மூலமாக எங்களுடைய விவசாயிகளை வெளியேற்றக்கூடிய மறைமுகமான நடவடிக்கையை தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும். இல்லை என்று சொன்னால் மீண்டும் எங்களுடைய விவசாயிகள், பொதுமக்கள் எல்லாம் இணைந்து பல்வேறு அமைப்புகளை சேர்த்து மிகப்பெரிய அளவுக்கு போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும்.